கையும் சுகமாக இருக்கும்போது, ஆமென், நல்ல பலன் திட கர்த்தமாக இருக்கும்போது, மனதில் சந்தோஷமாக இருக்கும்போது நீ ஜெபிக்காததையா உன் மனம் இறுக்கத்தில் ஜெபிக்க போற? எங்கள் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் வணங்க மாட்டோம். அங்கதான் கர்த்தர் இறங்கி வந்தார். நீ ஏசப்பாவுக்கு பல வருஷமா காத்திருக்கிறேன்னா உன்னை தேடி இயேசு வருவா. உனக்கு வேண்டியதை உன் கையில கொடுப்பா. லூக்கா 18:3. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளையே, ஆமென், கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்ப்பது அல்லது கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபங்களில் பலவிதமான சோர்வுகள் வருவது உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், சோர்வை பிசாசு நமக்கு கொண்டு வந்துட முடியாது. ஆனால் பிசாசு கொண்டு வந்துருவான். ஆனால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு, ஆமென், அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஈஸியாக அவன் சோர்வை கொண்டு வந்துட முடியாது. ஆனால் நம்முடைய சரீரத்தில் சோர்வுகள் உண்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதிகமாய் நாம் சோர்ந்து போகிற காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபித்ததில் தேவன் நமக்கு அற்புதம் செய்யாமல் போகும்போது, ஜெபத்துக்கு ஏற்றதான பிரதிபலன் பலன் நமக்கு கிடைக்காமல் போகும்போது நாம் சோர்ந்து போகிறோம். ஒரு மாதமாக 10 நாட்களாக ஒரு வாரமாக நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கலையே அப்படி என்று சொல்லி நமக்கு ஆவியிலே ஒரு சோர்வு, ஆத்துமாவிலே ஒரு சோர்வு வருகிறது. இது வேற விதத்தில் அல்ல, தேவன் நமக்கு அற்புதம் செய்யல, ஆண்டவர் நமக்கு பதில் தரல என்றதான ஒரு நிலையில ஏற்படுகிற சோர்வு. அல்ல சொல்லுமா, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைய பிசாசு தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஜெபத்தில் வருகிற சோர்வு எல்லாமே பிசாசுக தலையில வச்சுட்டு நம்மை நாமே மறைச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றோம்? இதுக்கு எல்லாம் அவன் தான் காரணம், பிசாசு தான் காரணம், அவன் தான் நமக்கு இந்த சோர்வை கொண்டு வர்றான், அவன் தான் நம்மளை ஜெபத்துக்கு தடை பண்றான், அவன் தான் ஜெபத்துக்கு விரோதமாய் போராடுகிறான். உண்மைதான், அவனும் போராடு வந்தான், அவனும் தடை கொண்டு வருவதான். ஆனால் ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. சரீரத்தில் இருக்கிற நாம் பலவீனம் அடையும் போது, சரீரம் நமக்கு களைப்பு ஏற்படுத்தும் போது, சரீரத்தில் சோர்வுகள் ஏற்படும் போது, ஆமென், நாம் ஜெபத்துக்கு வர முடியாமல் போகிறது. ஆனால் ஜெபம் ஆவியிலே உற்சாகமாக இருக்கிறது. இன்னைக்கும் ஒரு சில நேரங்களில், ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த ஆராதனையில் கூட நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். உங்கள் சோர்வை நீக்கி உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அற்புதம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்ல சொல்லுமா, ஜெபம் என்பது அற்புதத்துக்காக அல்ல, ஜெபம் என்பது ஒரு தேவைக்காக அல்ல, ஜெபம் என்பது ஒரு தேவனிடமிருந்து ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. ஜெபிக்க வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது, ஆமென், நம்முடைய சுயநலத்துக்காக அல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் கண்டிப்பாக ஜெபிச்சே ஆக வேண்டும். நீங்க ஜெபத்தை பிரதானப்படுத்தி, நீங்கள் ஜெபத்தை முன்னிறுத்தி ஜெபிச்சிட்டு இருக்கும்போது நடக்க வேண்டியது தானாய் நடந்து கொண்டே இருக்கும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், உங்களோட பலவீனங்கள் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும், உங்க கடன் மாறும், எல்லாமே மாறிட்டே இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஜெபத்துல முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். எப்படி நம்ம 3 வேளையும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு தேவை இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோமோ, அதே போல என்ன பிரச்சனை என்ன காரியம் இருந்தாலும் ஜெபத்தை நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணுவது என்னுடைய, ஆமென், கடமை. ஜெபிக்க வேண்டியது தேவன் எனக்கு கொடுத்ததான், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். இதனை பிரச்சனையை காரணம் காட்டி, வியாதியை காரணம் காட்டி, தூரத்தை காரணம் காட்டி, சோர்வை காரணம் காட்டி, தேவனுக்கு அது செய்யலை இது செய்யலை சொல்லி காரணம் காட்டி நிறுத்துறது அல்ல. நீ ஒரு நாள் ஜெபத்தை விட்டாய் என்று சொன்னால் தேவனை விட்டு 2 அடி தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். 2 நாள் ஜெபத்தை நிறுத்தினா 4 அடி தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். ஆமென். ஒரு வாரம் ஜெபிக்கலன்னா 1 கிலோமீட்டர் தேவனை விட்டு தூரம் போயின்னு அர்த்தம். அல்ல சொல்லுமா, நல்லாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நானும் தேவனோடு நெருங்கி இருந்தா மட்டும்தான் நமக்கு ஜெயம். தேவனோடு நீங்கள் நானும் நெருங்கி இருந்தா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்கள் நான் தேவனோடு இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு ஜீவன். ஆனால் அந்த ஜெபம் தான் அதை உறுதிப்படுத்தி கொடுக்குது. ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு இருப்பதுன்ற அடையாளம் என்ன? அவங்க ஜெபிப்பாங்க. தேவனுக்குள்ள இருப்பது அடையாளம் என்ன? அவங்க ஜெபிப்பாங்க. தேவனுக்குள் வளருவதற்கு அடையாளம் என்ன? அவங்க ஜெபிப்பாங்க. சோறு இருக்கு, சோறு இல்லை,
சொத்து இருக்கு, சுகம் இருக்கா, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஜெபம் இருக்கா, நீ தான் ராஜா. ராஜாதி ராஜா உங்களோட கூட இருக்கிறார். ஜெபிக்கிறவனோடு கத்தர் இருக்கிறார். ஜெபம் பண்ணுகிறோடு கத்தர் இருக்கிறார். அவனுடைய A to Z எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் எதையுமே ஜெபிக்கிற வாழ்க்கையில் நடக்காது, நடக்கவும் விட மாட்டார். ஜெபிக்கிற வாழ்க்கை அத்தனையும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிற அந்த 3 பேர் அனுபவம் நமக்கு நல்லாவே தெரியுமே. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவன் சொன்ன ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கணும். எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவர். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விடுவிக்க வல்லவர், அவ்வளவுதான். விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்க வணங்க மாட்டோம். இது என்ன நிலைப்பாடு? இது என்ன நிலைப்பாடு? விடுவிக்க வல்லவர், ஃபுல் ஸ்டாப். அதனை விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்க வணங்க மாட்டோம். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? விடுவிக்க வல்லவர், அதனால நாங்கள் வணங்க மாட்டோம். புரியுதா? இந்த ஒற்றை இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்ம ஆண்டவரை எப்பவுமே ஒன் சைடாக மட்டும்தான் புரிஞ்சு வச்சுக்கிறோம். அதான் அந்த ஒன் சைடு. விடுவிக்க வல்லவர், வீடு தர வல்லவர், கல்யாணம் நடத்தி தர வல்லவர், ஆமென், எனக்கு வியாதியை குணமாக்க வல்லவர். இது கிடைக்காமல் போகும்போது தான் சோறு வருது. விசுவாசம் குறைஞ்சது இல்லை, ஜெபம் குறைதில்லை. அவன் அதையும் அடுத்து பேசுறான். விடுவிக்காமல் போனாலும் சரி, அது அவருடைய சித்தம், அது அவருடைய விருப்பம். இந்த சூளையில எரிந்து கரிகட்ட ஆகுது அவருடைய சித்தம்னா யாருமே தடுக்க முடியாது. இந்த நெருப்பில் விழுந்து எங்க ஜீவனை அழிப்பதுதான் தேவனுடைய திட்டம்னா யாருமே தடுக்க. அதுக்கு ஐ ஆம் ரெடி, நான் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவை ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா. எங்கள் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்க வணங்க மாட்டோம். அங்கதான் கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த இடத்துல தான் இறங்கி வந்தார். அந்த இடத்துல இறங்கி வந்தது மட்டும் இல்லை, ஆமென், அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தையே கதிகலங்க பண்ணிட்டார் நம்ம ஆண்டவர். பாபிலோன் ராஜாவை நடுநடுங்க வைத்தார் ஆண்டவர். அது வரைக்கும் வீரப்பா இருந்தவனுக்கு இப்போ தளர்வு வந்துருச்சு. போட்டது 3 பேர், இருக்கிறது 4 பேர். 4வது ஒரு ஆள் தேவபுத்திர சமம் இருக்கு. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. போட்டவனுக்கு ஏன் வெளியே எடுக்க முடியல? போட்டது அவன் தானே. அப்போ அதே மாதிரி காவலியாளை விட்டு கூப்பிட்டுறலாம், அவனுக்கு தெரியும் எடுக்க முடியாது. அவங்களா வந்தாதான் உண்டு. அப்படின்னா உள்ள நிற்கிறவர் அனுமதி கொடுத்தாதான் இவங்க வெளியே வர முடியும். அவர் தந்தாலும் தராவிட்டால் அங்கே கர்த்தருக்காக நிற்போம். அவர் தந்தாலும் தராவிட்டாலும் கர்த்தர் நாங்கள் ஆராதிப்போம். 18வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதியுடைய குணத்தை பாருங்க. அவன் முதலாவது தேவனுக்கு பயப்படாதவன், 2வது மனுஷனை மதியாதவன். தேவனுக்கு பயம் இல்லாத ஒரு மனிதன், மனுஷங்களையும் மதியாத ஒரு மனிதன் எப்படி நியாயம் கிடைக்கும்? இவனோட சுபாவம். ஒரு பட்டணத்தை அவனை தான் நியாயாதிபதி அந்த பட்டணம் வச்சிருக்கு. நீதி விசாரிக்கிறவனாக நியாயம் சொல்லுகிற நியாயஸ்தானத்துல அந்த மனுஷன் வச்சிருக்கிறான். ஆனா அவனுக்கு சுபாவம் என்ன? கடவுள் பயம் இல்லை, தேவ பயம் இல்லை. மனுஷனை யாரையும் மதிக்க மாட்டான். அப்படின்னா இங்க வெள்ளியும் பொண்ணு கொடுத்தாலும் நியாயத்தை வாங்க முடியாது. பெரிய கார்ல எல்லாம் போய் இறங்கி ரெஸ்பெக்ட்ல எல்லாம் போனா அவன் திரும்பி விட பார்க்க மாட்டான். நீங்க எவ்வளவு பெரிய தட்டோட போனாலும் அதை தூக்கி அவன் பெருசா எடுக்க மாட்டான், மதிக்க மாட்டான். ரெஸ்பான்சிபிள். அதே சொல்லுங்க. இப்ப நல்ல கவனிங்க. தேவனை மதியாத ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இடத்துல ஒரு ஏழை விதவை போகுது. அந்த ஏழை விதவை தன்னுடைய எதிராளிகள்கிட்ட இருக்கிற வழக்கை தீர்க்கும்படி போகுது. போறது ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனுஷன் அல்ல. போறது அந்த ஊர்ல கனம் பெற்ற ஒரு மனுஷன் அல்ல. போறது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு செல்வ ஸ்திரீ அல்ல. போறது அந்த ஊர்ல ஏதோ நல்ல பேரு புகழோடு அந்தஸ்தோடு வாழ்கிற ஒரு ஸ்திரீ அல்ல. அப்படிப்பட்டவங்களே மதியாம இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட ஏழை விதவை போகிறா. முதலாவது அந்த இடத்துல முதல் காரியம், தேவனுக்கு பயப்படாதவன் அவன். ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனிடம், மனுஷனை மதிக்காத ஒரு மனிதனிடமே தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க இந்த ஏழை விதவை போவாள் என்று சொன்னால், நம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட எவ்வளவு அதிகமா நம்ம விண்ணப்பம் பண்ண வரணும். அல்லே சொல்லுமா. இப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையே அந்த ஏழை விதவை நம்புவா. அப்படின்னா நம் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர், இன்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமை உள்ள ஆண்டவர், இன்றைக்கு நம்மோடு இருக்கிற ஆண்டவர். அவருக்கு முன்னாடி எவ்வளவு நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ண வரணும். விண்ணப்பம் பண்ண நீங்க வரலன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரை நீங்க ஆண்டவராய் பார்க்கலன்னு அர்த்தம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். அன்பின் ரூபம், அன்பின் சொரூபம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மன்னிக்க தயபெற்றவர். அவருடைய திரளான மீட்பு உண்டு. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறது இல்லை.
சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு சேர்த்த மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு கருணை கடலாக இருக்கிற, இரக்கத்தின் சிகரமாக இருக்கிற நீதி உள்ள தேவன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வந்து நீங்க விண்ணப்பம் பண்ணினா நிச்சயம் அற்புதம் நடக்கும். நீ ஜெபிப்பதற்கு ஆலயத்தை தேடி இந்த நீதியுள்ள நியாயாதிபதியிடம் வந்தேன்னா உன் வழக்கு என்னன்னு விசாரிக்கப்பட்டு, உன் தேவை என்னன்னு பார்த்து, உனக்கு விருப்பமானது என்னன்னு பார்த்து, உன் ஜெபத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்து, நீ கேட்கறது என்னன்னு பார்த்து, ஒண்ணு கூட மீதம் வைக்காம, ஒண்ணு கூட காலந்தாத்தாம அத்தனை செய்து தருவாங்க. இங்க இருக்க நியாயாதிபதி கேட்கிற ஒருவருக்கும் அவர் புறந்தள்ளுகிறது இல்ல, கொடுக்கிற ஆண்டவர், வாரி வழங்கும் வள்ளல் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பதற்கு நமக்கு மனம் இல்லாமல் போகிறது, நேரம் இல்லாமல் போகிறது. அல்லே சொல்லுங்க ஆமென். முக்காவாசி பேர் இதில் பேசுகிற ஒரு பேச்சு எனக்கு நேரம் இல்லை. இவங்களுக்கு ஒரு நாள் 58 மணி நேரம் கொடுத்தாலும் நேரம் பத்தாது. ஏன்னா 24 மணி நேரத்தில் கர்த்தருக்குரிய நேரத்தை ஒதுக்க தெரியாத உனக்கு 58 ஒரு நாள் 100 மணி நேரம் வந்தாலும் அதுலேயும் உனக்கு நேரத்தை ஒதுக்க தெரியாது. உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமே உன்னுடைய ஜெபக்குறைவு, உன்னுடைய உயர்வுக்கு காரணமே உன்னுடைய ஜெபம். ஒரு சிலருடைய ஜெபத்தினால்தான் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென் ஆமாம். யாரோ ஒரு தாயுடைய ஜெபத்தினால் அந்த பிள்ளைகள் வாழ்றாங்க. ஏதோ ஒரு மனைவியுடைய ஜெபத்தை அந்த கணவர் வாழுகிறார். ஏதோ ஒரு கணவருடைய ஜெபத்தினால ஆமாம் அந்த குடும்பம் வாழுகிறது. ஆமென். உங்க ஜெபத்தினால உங்க குடும்பத்தை காத்து கொண்டிருக்கிறார். ஆனா குடும்பம் அத்தனையும் ஜெபம் பண்ணா இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்குள்ள பெருக்கெடுத்து வரும், எவ்வளவு நன்மைகள் கடந்து வரும் பாருங்க. இன்னைக்கு பொதுவாக நம்ம பேசிக்கொள்கிற காரியம், முன்னாடி மாதிரி என்னால் ஜெபிக்க முடியல, முன் நாட்களை மாதிரி அதிகாலையில் எழும்ப முடியல. ஏன்? உன்னோட ஜெபத்தை நீ என்னைக்கு விட்டாயோ அந்த பழக்கம் உன்னை விட்டு போய் விட்டது. ஆமென். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், எவ்வளவு உனக்கு நெருக்கம் இருந்தாலும் அந்த ஜெபத்தை விடாமல் செய்து வந்திருப்பேன்னா இன்னைக்கு அந்த அவல நிலை இல்லை. முன்னாடி போல இப்போ 2 மடங்கு அதிகமா உன்னால ஜெபிக்க முடியும். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆமென், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணலைன்னா இந்த உலகம் உன்னை முழுங்கும். பிசாசு வாயை திறந்து வச்சுட்டு இருக்கிறான், நீ அதுக்கு வாயில் அகப்படுவ. உன்னை மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து நீ ஜெபிச்சல பிரயோஜனம் இல்லை. கையும் காலும் சுகமா இருக்கும்போது, ஆமென், நல்ல பலன் திட கர்த்தமா இருக்கும்போது, மனதுல சந்தோஷமா இருக்கும்போது நீ ஜெபிக்காததையா உன் மனம் இறுக்கத்துல ஜெபிக்க போற? ஒரு கட்டப்பட்ட நிலையில உன்னால ஜெபிக்க முடியுமா? ஒரு ஆத்திரத்துல ஜெபிப்ப, ஒரு ஆவேசத்துல ஜெபிப்ப. ஆனா அது பரலோகம் கேட்காது. நீ உன் நல்ல காலங்கள் எல்லாம், உன் சௌக்கிய காலம் எல்லாம், உன் சுகத்தை தேடி, உன் இன்பத்தை தேடி, உன் ஊதாரியா அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஒரு நெருக்கம் வரும்போது அப்பா என்னை காப்பாத்துங்க, என்னை விடுதலை பண்ணுங்கன்னா அதுலேயும் நீ உண்மையா விளக்கறேன் கொடுத்தேன்னா அதுலேயும் விடுவிக்காத உண்மை உள்ள தேவனாக தான் இருக்கிறது. வாலிப தம்பி தங்கச்சிகள் ஜெபம் பண்ணாம உங்க வாழ்நாளை கழிச்சிடாதீங்க. ஆமே. நீ போற ஒவ்வொரு இடம் உனக்கு ஆபத்து காத்திருக்கு, ஒவ்வொரு இடமும் ஆபத்து காத்திருக்கு. ஆமே. உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீசஸ், இயேசு ஒருவர் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வேற எவனையும் நம்பாத. உன் ஃப்ரெண்டோட பேர் கெட்டுச்சுன்னா உன் பேர் கெட்டுச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்க. உன் ஃப்ரெண்டு பேர் கெடுத்துட்டான் அப்படின்னா உன் பேர் ஆட்டோமேட்டிக்காக கெட்டுரும். ஏன்னா நீ அவனோட சேர்ந்துருக்க. நீ அதில் குடிச்சியா வெறிச்சியா பாத்தியானெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ அவன் ஃப்ரெண்டு சேர்ந்துட்ட இல்லை, அந்த சேர்ந்து அந்த அனுபவம் ஒன்றையும் கெடுத்துடும். சமுதாயத்தில் உன் பேரை டேமேஜ் பண்ணிடும், உன் வாழ்க்கையை அரிச்சிடும், நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. நல்லா புரிஞ்சு. ஜெபத்தை விடாதீங்க, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணாமல் காந்தம் கொண்டும் ஆமே நீங்கள் வாழாதீங்க. ப்ரேயர் பண்ணுங்க தேவ சமூகத்தில். கர்த்தரை இறுக பற்றி பிடிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை உங்கள் கூட எப்பவும் வச்சுங்க. சங்கீதம் 16 வாசிக்கிறோம், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன், அவர் என்ற வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. இது நம்முடைய வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு கண்டிப்பாக வேணுங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு சபையில் இப்படி வந்து உட்கார்ந்து பௌயமாக உட்கார்ந்து வசனத்தை கேட்குற மாதிரி உட்கார்ந்துட்டா நீ பரலோகம் போவேன்னு நினைக்காத. நீ சர்ச்சில் செய்கிற ஊழியம், நீ சபையில் செய்கிற உன்னோட வேலை, இதில் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லே சொல்லுமா? நீ உலகத்தில் 6 நாளும் பாவம் செஞ்சுக்கிட்டு அவன் கெட்ட நண்பர்களோட சுத்திக்கிட்டு 7ஆவது நாளில் வந்து இங்கே கூட்டுனா பெருக்குனா நீ பரலோகம் போயிருவியா? அதனால உன் பேர் நல்ல பேர் ஆயிருமா? நீ எந்த அளவு கர்த்தரோடு இருக்கிறேன்னு அர்த்தம், எவ்வளவு நீ கர்த்தருக்குள்ள வாழ்றேன்னு அர்த்தம், எத்தனை நாள் நீ தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறேன்னு அர்த்தம். நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை பரலோகம் கொண்டு சேர்ப்பார்.
எங்க திரும்பினாலும் அசுத்தங்கள், எங்க திரும்பினாலும் பாவங்கள். ஆமா, யாரையும் நம்ப முடியலாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிடிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழுகிற ஆமென் ஸ்தோத்திர தேவ பிள்ளைய, வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய ஜெபம் தான் உன்னை காப்பாற்றும். உன்னுடைய ஜெபம் பார்த்துக்கலாம்னா பார்க்க முடியாது பரலோகத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது, பரிசுத்தவான்களை பார்க்க முடியாது, நரகத்தை தான் பார்க்க முடியும். நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஜெபிக்காம நீ ஓடுற ஓட்டம் வீண், நீ செய்கிற ஊழியம் வீண், நீ பாடுற பாட்டு வீண். நீ எவ்வளவு பெரிய சபையில நீ ஒரு பெரிய பெரிய பிரபலமாகி கூட்டுறது பெருக்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட். நீ ஜெபிச்சா மட்டும்தான் அது உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அது உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் கூறின வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும். வசனம் தான். அதனால ஜெபம் பண்ணுங்க. ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு நியாயாதிபதி இடத்துல ஒரு ஏழை விதவை இரக்கத்தை பெறுவான்னா, அதுக்கான முயற்சி எடுப்பான்னா, அதுக்காக பின் தொடருவான்னா, நீதி உள்ள நியாயாதிபதி இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம்? அதுக்காக நம்ம என்ன பின் தொடர்ந்துட்டு இருக்கிறோம்? உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு குப்பையில போடு. நான் 10 வருஷமா ரசிக்கப்பட்டிருக்கிறேன், 20 வருஷமா ரசிக்கப்பட்டிருக்கிறேன், 50 வருஷமா. யாருக்கு வேணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அது உலக வேலைக்கு, உலகத்தின் ஆமென் ஸ்தோத்திரம் ப்ரமோஷனுக்கு தான். ஆனா இந்த தேவ ராஜ்யத்துக்கு போறதுக்கு நீ கடைசி நிமிடத்துல உண்மையா கர்த்தரை ஆராதிச்சாலும் நீ போகலாம் தேவ சமூகத்துல. 50 வருஷமா அவங்க சபைக்கு வந்துட்டு இருக்காங்க, 20 வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் அங்க ரசிக்கப்பட்ட ஆளு, அந்த பெரிய சபையில ரசிக்கப்பட்ட ஆளு, அந்த பெரிய பாஸ்டருடைய பேச்சை கேட்டு நான் ரசிக்கப்பட்ட ஆளு. இதெல்லாம் பரலோகம் கண்டு சேர்க்காது. உன்னோட தனித்துவமான தேவனோடுக்குள்ள உறவு, நீ தேவனோடு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிற. நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நிறைய பேரை பாழாக்கிட்டு இருக்கு. இந்த பாரம்பரியம் தான் நிறைய பேரை பாழாக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியாததா? ஆமென். ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ண அங்க உட்கார்ந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வாழ வைக்காது, இந்த அனுபவம் உங்களை வாழ வைக்காது. சிறு பிள்ளைகளை போல உங்கள் ஆத்துமாவை தேவ சமூகத்தை அமர பண்ணி, ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் வசனத்தின் மேல் வாஞ்சியா இருந்து பிரசங்கம் கேட்கிற அத்தனை பேர் தேவராஜ்யத்துல போவாங்க. ஆமென். கடைசி நிமிடத்துல ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அந்த நிமிடத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நீ இன்றைக்கு என்னுடன் பரதேசில் இருப்பாய். அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்கள் நானும் செய்கிற எதுவுமே அவன் செய்யல. ஒரு நாள் சர்ச்சில் போய் தேவனை ஆராதிக்கல, ஒரு நாள் காணிக்க போடல, ஒரு நாள் திருவுந்தெடுக்கல, ஞானஸ்நானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல, ஒரு ஆத்துமாதயம் பண்ணல, ஒரு நாள் பைபிளை விதிச்சு ஒரு வசனம் படிக்கல. கர்த்தர் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனார். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயம் முழுமையாய் கர்த்தரை சார்ந்திருந்தது. ஜெபிக்கிற முகத்துல பொறாமை இருக்காது, ஜெபிக்கிற முகத்துல கோபம் இருக்காது, ஜெபிக்கிற முகத்துல எரிச்சல் இருக்காது, ஜெபிக்கிற முகத்துல பகை உணர்வு இருக்காது, ஜெபிக்கிற முகத்துல பிரிவினைகள் இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபிக்கிற முகத்துல சகிப்புத்தன்மை இருக்கும், அன்பு இருக்கும், சகலத்தையும் தாங்கும், கர்த்தருக்காக வேரூன்றி வளரும் ஜெபிக்கிற முகம். நீ உனக்கு ஒரு கோபம் வந்து உனக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம வானத்தை கீழே குதிக்கிறனால நீ ஜெபிக்கிற அர்த்தம். 5 நிமிஷம் ஜெபிக்கிறது நான் சொல்ல வரல. தூங்க போகும்போது ஜெபிக்கும் போதும், தூக்கத்தில் விட்டு எழும்பும் போது ஜெபிக்கிறது, அந்த ஜெபத்தை சொல்ல வரல. அது நீ செய்யாத அஞ்ஞானியும் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். எல்லாரும் அவங்கவுங்க சாமியை வேண்டிட்டு தான் தூங்குறாங்க, அவங்கவுங்க சாமியை வேண்டிட்டு தான் எழும்புறாங்க. அவங்கள மாதிரி நான் அந்த ஜெபத்தை சொல்ல வரல. நீ ஒரு விசுவாசி என்று சொன்னால் உன்னுடைய ஜெபம் பிரத்யேகமாக இருக்க வேண்டும். அதுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். ஆமே, ஒரு ஜெப வழக்கம் இருக்கணும். ஜெபிக்காம ஒரு நாள் கூட பொழுத போக்கிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். ரெண்டாவது, வெகு காலம் வரைக்கும், வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு ஒரு நன்மை செய்யணும் என்ன இல்லை மனசு. அதே சொல்லுங்க. அவனே சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். ஆனா இந்த விதவை என்ன விடவே இல்லை. எத்தனை நாள் வரைக்கும்? வெகு நாள். 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 5 மாதம், 5 நாள். ஆமென். நல்ல சொல்லுவோம். மாத கணக்கில், வருஷ கணக்கில் இந்த ஏழை விதவிட விண்ணப்பத்திற்கு அந்த மனுஷன் பதில் தரல. வெகு காலம் வரைக்கும் அவளுக்கு உள்ளத்துல லட்சியம், இந்த மனுஷன் மூலமாக என் வழக்கை நான் தீர்த்து கொள்ளுவேன், எனக்கு வழக்கு தீர வேண்டும். காலங்கள் எவ்வளோ ஆகுதுன்னு பிரச்சனை இல்லை, நாட்கள் எவ்வளோ போகுதுன்னு பிரச்சனை இல்லை. எனக்கு வியாதி மாறணும், எனக்கு கடன் மாறணும், என்னோட சூழ்நிலை மாறணும்,
எனக்கு நன்மைகள் வரணும். அது என்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லே சொல்லுமா. இன்னைக்கு நம்ம அளவு குறியீடு வைக்கிறோம். இத்தனை நாளைக்குள்ள அந்த அளவு குறியீடுக்குள்ள நமக்கு நன்மைகள் கிடைக்க பெறலைன்னா நம்ம ஜெபத்தை விட்டுறோம். இங்க ஒரு வாரம் ஜெபம், அதுல 2 நாள் தொடர்ச்சியா வந்து ஜெபம் பண்ணி 3ஆவது நாள் கிடைக்கலாம் சோர்வு வந்துடுது. உடனே 3ஆவது நாள் கட் ஆயிடுது. ஆனால் 7வது பார்த்து ஒரு நாள் லீவு போடுது. எத்தனை காலங்கள் நியாயங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும், நீதிகள் புறக்கணிக்கப்பட்டாலும் அதை எடுத்தே தீர்வுன்னு சொல்லிட்டு விடாமல் பின்தொடர்ந்து போனான். சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டில் அவன் மெயின் டோர் நீங்க தேக்கில் போட்டாலும் பர்மா தேக்கில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுக்குள்ள போனா உங்க கையில இவ்வளோ நீளத்துல சாவி இருக்கணும். நாங்க தேக்கில் போட்டிருக்கிறோம், பர்மா தேக்கில் போட்டிருக்கிறோம், கதவு திறக்காது. அது விலையேற பெற்றதுதான், மதிப்பு மிக்கது தான். ஆனால் அது திறக்கிறதுக்கு ஒரு 4-5 இன்ச்சில் ஒரு சாவி இருக்கும் பார்த்தீங்களா, அது வேணும். அது இருந்தால் தான் அவ்வளோ விலையேற பெற்றது என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். இப்போ கதவு பெருசா சின்ன பீஸா இருக்க சாவி பெருசா? சொல்லுங்க சொல்லுங்க பிரதர்ஸ். சாவி 30,000 ரூபாய் நிலை தெரியுமா? 50,000 ஆச்சு தெரியுமா? அந்த நிலை, இந்த டோர் இந்த நிலையும் 1.5 லட்சம் ரூபாய். எவ்வளோ அதுக்காக திறந்துருமா? நீங்க போன உடனே 15 ரூபாய் சாவி திறக்கும். 38 வருஷம் ஆமென் ஸ்தோத்திரம், வெகு காலமாய் ஆமென் வியாதியஸ்தன் அறிந்து போறார். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தூதம் தான், ஆனால் இவனுக்கு மட்டும் இயேசுவே போனாருப்பா. 25 வருஷம் ஆபிரகாம் சாராளும் குழந்தைய காத்திருக்கிறாங்க. அந்த அவங்கள தேடி இயேசு போனாரியா. சாரா நீ சிரிச்சா சிரிச்சுட்டு போ, நோ ப்ராப்ளம். ஆனா அர்த்த உற்பத்தி காலகட்டத்தில் நான் உன்னோட திரும்பி வருவேன், உன் கையில ஒரு பையன் இருப்பான். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏசப்பாவுக்கு பல வருஷமா காத்திருக்கிறேன்னா உன்னை தேடி இயேசு வருவா. உனக்கு வேண்டியதை உன் கையில கொடுப்பார், உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் நீ ஜெபத்தில் இருக்கணும். நான் இனி ஜெபிக்க மாட்டேன், நான் இனி சபைக்கு போக மாட்டேன், நான் இனி பைபிள் வாசிக்க மாட்டேன்னு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருந்தேன்னா கழுத்தை திருப்பி விட்டுறாங்க. நீ எந்த திசைக்கு வேண்டி போ. அல்லே சொல்லுங்க. நிறைய ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு உடனே நான் இனி பைபிளே தொட மாட்டேன், எல்லாம் குப்பையில போட்டாச்சு, அது வேண்டாம் இது வேண்டாம், நான் வேண்டாம் அப்பா அம்மாவுக்காக அல்ல என் மனைவிக்காக அல்ல என் கணவருக்காக அல்ல என் பாஸ்டருக்காக நான் ஒரு 8 என்ன செஞ்சுட்டு போறேன், வந்துட்டு போறேன். அல்லையில சொல்லுங்கம்மா, அல்லையில சொல்லுங்க. 8 வந்துட்டு போறேன். என்னத்துக்கு, எதுக்கு? நீ பைபிளை பரிசுத்த வேதாகமத்தை நீ தொட மாட்டேன்னு முடிவு பண்ணதுங்க யாராவது இருக்கீங்கன்னா இப்ப மனம் திரும்பி. கர்த்தர் உன்னை திரும்பி பார்க்க மாட்டார். கர்த்தர் திரும்பி பார்க்காத வரைக்கும் உனக்கு எந்த வெளிச்சமும் வராது. நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன், அவர் திரும்ப திசையெல்லாம் வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் நான் இனி பைபிளே படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கே வர மாட்டேன், இயேசுன்னே சொல்ல மாட்டேன். அல்லே சொல்லுமா. நீ இயேசுன்னு சொல்றியோ சொல்லலையோ ஆமென், ஆனா உனக்குள்ள ஓடுற அந்த சுவாச காற்று இயேசுன்னு சொல்லு. இயேசு கிறிஸ்துவோடையும் உனக்கு வேற என்ன பாக்கியம் இருக்குது இந்த பூமியில? இயேசுவை விட நீ காத்திருக்க வேலை பெருசா? இயேசுவை விட நீ காத்திருக்க வீடு பெருசா? இயேசுவை விட நீ காத்திருக்கிற சரீர சுகம் பெருசா? இயேசுவை விட நீ காத்திருக்கிற திருமண வாழ்க்கை பெருசா? நீ இயேசுவை விட நீ காத்திருக்க குழந்தை பாக்கியம் பெருசா? திருமண வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். குழந்தைகள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போவாங்க. வீடு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகும். ஆனா ஒரு நாள் உன்னை விட்டு போகாத ஒருவர், விலையேற பெற்றவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நீ மறந்து போக கூடாது. வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல இன்னும். அல்லே சொல்லுமா. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதான அனுக்கிரகம் ஒன்று இருக்கு, மறந்துடாதீங்க. அனுக்கிரகம் ஒன்று இருக்கு, அது அவர் தரணும். சொல்லுங்க அல்லே சொல்லுமா. அது தரணும். அல்லே சொல்லுமா. அவருக்கு அனுக்கிரகம் பண்ணாதான் உனக்கு நீ இப்ப நான் சொகுசா நல்ல சுகமா எனக்கு எல்லாம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா, அதை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைகள் முடிஞ்சிருச்சு, ஆமே எல்லாம் கிடைச்சிருச்சு, வீடு வந்துருச்சு, ஆமே குழந்தை குட்டிகள் வந்துட்டாங்க, கல்யாணம் நடந்துச்சு, இன்னி என்னத்துக்கு இயேசு? ஹல்லேலூயா சொல்லு. நீ இயேசுவை புறம் தள்ள தள்ள, இயேசுவை நீ ஓரங்கட்ட கட்ட, நீ ஓரங்கட்டப்பட்டு இருக்கேன்னு மறந்துடக்கூடாது. வெகு காலமா இருந்தாலும் தேவ நோக்கி ஜெபத்தை நிறுத்தாத. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காலங்கள் போகட்டுமே. வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழக்க பண்ணுமா? இருதயத்தை இழக்க பண்ணும் ஜெபம். ஆமாம், இருதயம் கூட சோர்ந்து போகும், ஆனோட ஜெபம் சோர்ந்து போகக்கூடாது. விரும்பினது வரும்போது அந்த சோர்ந்து போன இருதயத்தை நம்ம ஜீவ விருட்சம் ஆக்கிடலாம்.
ஆனால் அவன் ஜெபம் போச்சுன்னா திரும்ப வராதுமா அதே நிலைக்கு. கல் மனதும் கரையும்னு சொல்லுவாங்க. ஆடி காட்டில் அம்மிக்கல் என்ன செய்யுமா, அசையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நடந்துச்சு. அவன் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் அந்த கடூர, அது தேவனுக்கு பயப்படாமல் ஆமீன் மனுஷனை மதியாமல் கல் நெஞ்சம் படைச்ச அந்த மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனிங்க. இந்த விதவை என எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். யாருக்கும் பயப்பட மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். குறிப்பாக தேவரை மதிக்கிறது இல்லை, பயப்படுறது இல்லை. ஆனால் இவளுடைய செயல் அவனை செய்ய வச்சிச்சு. அல்ல சொல்லுங்க. ஆனால் இந்த ஏழை விதவையை குறித்து வாசிக்கிறோம். எப்பொழுதும் காலையில் இல்லை, மாலையில் இல்லை, மத்தியானம் இல்லை, இரவு இல்லை, பகல் இல்லை, விடிய காலம் இல்லை, எப்பொழுதும். அப்போ எப்பொழுதும் என்றதான ஒரு பழக்கம் ஒரு கல்லஞ்சக்காரனை கரைய வைக்கும்னா இந்த இளைய மனசு கொண்ட அன்புள்ள அப்பாவை கரைய வைக்காதா? தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாமல் தெரிஞ்சு பின்தொடரா, வெகு காலம் வரைக்கும் நியாயம் கிடைக்கல தெரிஞ்சும் பின்தொடரா. இப்போ எப்பொழுதும் அப்போ அவளுக்குள்ள ஒரு பிடிப்பு, எனக்கு நீங்கள் அற்புதம் செய்யணும், எனக்கு நீங்கள் வந்து நன்மை செய்யணும், இதை செய்யாமல் நான் மாற மாட்டேன். பாருங்க, அந்த மனுஷன் மனசறங்கிட்டான். அவன் சொல்கிறான், அடிக்கடி வந்து என்னை அலட்டுறா, இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ள என்ன செஞ்சானா சொல்லி கொண்டானா. ஒரு கொடூரமுள்ள ஒரு மனுஷன், ஒரு கல் குணம் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், யாரையும் மதிக்காத ஒரு மனுஷனே எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ண ஒரு விண்ணப்பத்துக்கு செவி சாய்ப்பார் என்று சொன்னார். நம்ம ஆண்டவர் எப்போ ஜெபம் பண்ணுவாங்க அப்போ போய் கேட்போம்னு சொல்லிட்டு அப்படி எதிர்பார்த்திருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் நாம கூப்பிடுகிறவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த மனுஷனே நியாயம் செய்யும்போது தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, விசுவாசுடைய வாழ்க்கையில நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. அடுத்து அவர் சொல்றாரு, நான் சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களோட பிரச்சனைங்க நடுவில், பலவீனத்தின் நடுவில், சோதனையின் நடுவில் பயங்கரமான நெருக்கங்கள், உயிர் வாழக்கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். அந்த நெருக்கத்தில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் 4000 ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும். எப்படி 4000 ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னா 2 கை மேலே தூக்கி 4000 ஸ்தோத்திரம் சொன்னால் 4 மணி நேரம் குறைஞ்சதா? ஆமாம், 4 மணி நேரம் 2 கரங்களை மேலே தூக்கி. நான் அடுத்த வினாடி அவங்கள்ட்ட சொன்னது, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்கள் சூழ்நிலாம் மாறும். 4 மணி நேரம் 2 கரங்களை உயர்த்தி வச்சு ஸ்தோத்திரம் பண்ணவரை பரலோகம் மறக்குமா? ஏசப்பா மறப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் மறப்பாரா? உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும், உங்கள் வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அது எல்லாத்தையும் மாற்றுவார். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்டால், எனக்கு இந்த பிரச்சனை தீரும், எனக்கு இந்த கடன் மாறணும், எனக்கு இந்த குடும்பத்தில் சமாதானம் வரணும், என்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் மாறணும், அதுக்கு என் தூக்கத்தை எல்லாம் நான் விட்டு 4 மணி நேரம் 4000 ஸ்தோத்திரத்தை, ஆமாம், விண்ணப்பம் பண்ணுவதுக்கு உங்கள் இருதயத்தை ஒழுங்குபடுத்துங்க. ஆமாம், ஜெபம் பண்ணுவதுக்கு உங்கள் இருதயத்தை ஒழுங்குபடுத்துங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அன்பு தங்கச்சி, உன் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். உன்னுடைய விண்ணப்பத்தை பொறுத்து தான் அது நடக்கும், உன்னோட ஜெபத்தை பொறுத்து தான் அது நடக்கும்.